இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த புதுசாக லான்ச் ஆகிருக்கிற மினி சேசர் வந்து இப்போ புதுசாக மார்க்கெட்டிங்கில் வந்திருக்கு. ஒரு 1 வீக் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம இது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மினி சேசர், ரொம்பவுமே ஸ்மால் சைஸில் ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு அந்த அளவுக்குள்ள தான் இந்த சேசரே இருக்குது. இதில் எதுவுமே வயர் எதுவுமே பற்றைக்காமல் தான் வரும். நம்மளாக தான் பற்றச்சிக்கணும். எப்பயும் மேலே வந்து நியூட்ரல் கான்டாக்ட் தான். பேஸ் எல்லாமே ஒன்றா, நியூட்ரல் மட்டும் தனித்தனியாக வர மாதிரி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம வயரெல்லாம் இதை பற்றச்சிக்கலாம். பற்றச்சிட்டு அப்புறம் நம்மகிட்ட ஒரு அழகுமுத்து கோன் தட்டி இருக்குது. அந்த தட்டியில் இந்த சேசர் நம்ம போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வயரை வந்து நம்ம பற்றிக்க போகிறோம். நியூட்ரல் கான்டாக்ட் வந்து 3 கான்டாக்டு, அது போக ஒரு பேஸு 2 நியூட்ரல் வந்து எடுக்கணும். மெயினுக்கு எடுக்கிறது வந்து இப்போ நான் அது எப்படி பற்றச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து 2 பேஸ் வயர் எடுத்துருக்கேன். 2 பேஸ் வயர் இல்லை, ஒரே ஒரு பேஸ் தான். நியூட்ரல் தான் 2 எடுக்கணும். அந்த மினிஸ் அந்த சேசர்லேயே உங்களுக்கு அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரலு, ஒரு பேஸு, அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரல், இந்த மாதிரி கொடுக்கணும். 2 நியூட்ரல் தான் கொடுக்கணுமான்னு தேவையில்லை. 2 நியூட்ரல் கொடுத்தோம்னா வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம 2 நியூட்ரல் வந்து கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பேஸ் தான். வயர் தான் மாற்றி எடுத்துருக்கேன். நான் அந்த பற்றைக்கும் போது தெரியும் பாருங்கள், வயர் மாற்றிருப்பேன். இதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 டிசைன் வந்து வருது. நான் போட்டு பார்த்தேன், 10லேருந்து ஒரு 12 டிசைன் வருது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீடும் அதிகமாக பண்ணுறது இருக்குது, கம்மி பண்ணுறது இருக்குது. அதுபோக உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அதை வந்து நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே சின்னதாக இருக்குது, இருந்தாலும் இந்தளவுக்கு வேலைப்பாடு நல்லா இருக்குது சேசரு. கிட்டத்தட்ட ஒரு செட், ஒரு 3 செட்டு 4 செட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா சின்னதாக ரன்னிங் விடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்குது பார்த்திங்களா, டப்பா சேசர் அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒன்லி ரன்னிங் மட்டும்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் ஒரு 10 டிசைன் 12 டிசைன் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது தலைவர் படம் கட்டுறீங்க, ஏதாவது ஒரு அவுட்ரு கட்டுறீங்க, ஏதாவது ஒரு சின்னதாக ஓட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இந்த சேசரை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதாவது தட்டி வந்து ஸ்டில்லாக எறிகிறத விட கொஞ்சம் ஒரு ரன்னிங் இருந்துச்சுன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போவே நம்ம போடுற தட்டியில் புறமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையுமே ஒரே ஸ்டில்லாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஐட்டம் ஒரு பர்டிகுலரான ஒரு இது ஓட விட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கவர் பண்ணும். ஏன்னா தட்டி பார்க்காத கூட அந்த இடத்துல ஏதாவது ஓடுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் நம்ம இப்போ ஃபுல்லாமே நம்ம போடுற தட்டி எல்லாமே ஏதாவது ஒரு ரன்னிங், ஒரு தட்டியில் எல்லாமே ஸ்டில்லாக இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன ரன்னிங் விடுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேசர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பற்றச்சிட்டேன். அதாவது 3 நியூட்ரலு, ஃபஸ்ட்டு கான்டாக்ட்டு, செகண்ட் கான்டாக்ட்டு, தேர்டு கான்டாக்ட்டு, அது போக 2 நியூட்ரலு, அதுக்கு போக ஒரு பேஸ், இந்த 3 இது நம்ம எடுத்துக்கணும். ஒரே ஒரு பேஸ் தான், 2 நியூட்ரலு, அது போக கான்டாக்ட்டுக்கு ஒவ்வொரு நியூட்ரலு தனித்தனியாக. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பற்றச்சி எடுத்தாச்சு பாருங்கள். 2 நியூட்ரலு, அது போக லைனுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்று, அது போக ஸ்பேஸ் வயர் 1, எல்லாமே பற்றச்சி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தட்டியில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடு கண்ட்ரோலு, ஸ்பீடு நம்ம இது வந்து பழைய சேசர் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். 3 கான்டாக்ட் சேசர் வந்து பழைய சேசர் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த டப்பா சேசர்பாங்களா, அந்த இது இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து ஒன்லி ரன்னிங் மட்டும்தான், சும்மா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம புதுசாக அந்த பற்றச்சியை வச்சுருக்கிற சேசரை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இந்த பழைய சேசரை வந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு புதுசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேசர் உங்கள் ஏரியா சைடு கிடைக்கா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நான் கோயில்பட்டியில் போயிருந்தேன், கிடச்சிது. இந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாப்புல, பொன் கணேஷ் எலக்ட்ரிக்கல் அவர் சொல்லியிருந்தாப்புல புதுசாக வந்துருக்கேன் சேசர் அப்படின்ட்டு. சரி நம்ம வாங்கி எப்படி இருக்குது என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பழைய சேசர் வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம். பழசை எடுத்துகிட்டு புதுசு போட்டு பார்ப்போம், எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மினி சேசர் இதுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். அப்படியே பிணைஞ்சு எடுத்து அதில் போட்டு மினி சேசர் வந்து எடுத்தாச்சு. இப்போது எப்பயும் போல் நம்ம 1வது கான்டாக்ட்டு, 2வது கான்டாக்ட்டு, 3வது கான்டாக்ட்டு 3மே முறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 நியூட்ரல் வேறு பார்த்திங்கன்னா ஒன்றா முறுக்கி இந்த நியூட்ரலில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேஸ் வேறு எடுத்து பேஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம லைன் வயர், அதாவது ஃபஸ்ட் கான்டாக்ட், 2வது கான்டாக்ட், 3வது கான்டாக்ட், அந்த லைன் வயர் பார்த்திங்களா, அது நம்ம எப்பயும் போல் 1, 2, 3 அந்த இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்றுக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக லைன் கரெக்டாக கொடுத்துருக்கோமா என்ன அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா லைன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 டிசைன் வருது, அதாவது ஃபார்வேர்டு, ரிட்டனு, அப்புறம் ஒவ்வொன்றா ஃப்ளிக்கரிங் ஆகுறது, அப்புறம் 1 பை 1 எரியிறது, அப்புறம் 1 பை 1 ஃபார்வேர்டு, ரிட்டனு. இந்த மணிக்கு ஒரு சின்னதில் அவ்வளோ வேலைப்பாடு. அந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் ஒர்த்து நல்லாயிருக்கு. வெளிச்சமும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. சின்ன சின்ன தட்டிகளுக்கு சின்ன ரவுண்டு, ஒரு 2 செட்டு 3 செட்டு ரவுண்டு தான் ஓட வைக்கணும் அப்படின்னோம்னா அழகாக நம்ம பின்னாடி தட்டி பின்னாடியே வச்சு அந்த இடத்துல கட்டி நம்ம லைன் போட்டுக்கலாம். ரொம்பவுமே பார்க்க அருமையாக இருக்கும். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தட்டி உங்களுக்கு வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். சிறந்த முறையில் உங்கள் இடத்துக்கே டெலிவரி பண்ணுறோம். ஓகே நண்பர்களே, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.